ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம் செக்யூர் 3 OSஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்னா, இதுதான் நம்ம ஹோம் பேஜில் வந்து இப்போ நம்ம மொபைலில் கொடுத்த வெர்ஷன் என்ன வெர்ஷன் கொடுத்துருக்காங்களோ, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன OS வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த OS வெர்ஷன் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து மொபைல் கொடுத்தாச்சுன்னா அந்த எந்த லான்ச்சர் கொடுக்குறாங்களோ அந்த லான்ச்சர் வந்து இந்த மாதிரி ஆப்ஷனில் தான் இருக்கும். இதை நம்ம டெவலப் பண்ணணும், இந்த லான்ச்சர் வேணாம், நம்ம வந்து நியூ அப்டேட்டில் என்ன வேரியண்ட்டில் இருக்கோ, என்ன அவைலபிளில் இருக்கோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி எந்த ரேஞ்சில் நம்ம வந்து ஹை லெவல் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி நம்ம மாற்றி அதை டெவலப் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல் வேலை என்ன பண்ணணும்னா, அந்த சாஃப்ட்வேர் ஹோம் செக்யூர் 3 அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து லான்ச்சர் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணணும். ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணியாச்சுன்னா சர்ச்சில் போயிட்டு செக்யூர் ஹோம் 3 நம்ம செக்யூர் ஹோம் 3 அடித்தாவே அது ஆப்ஷன் தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னா அதுதான் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆன பிறகு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தாச்சுன்னா அந்த செக்யூர் ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த விண்டோ இப்படி தான் இருக்கும். நியூ லான்ச்சர் விண்டோ இப்படி தான் இருக்கும். இதை நம்ம வந்து நெக்ஸ்ட்னு கொடுக்கணும். ஸ்டார்ட் இப்போ வந்து குயிக் செட்டப் ஜார்னு கேட்குது, அது ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தாச்சுன்னா இது வந்து ப்ளூரில் வேணுமா அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளூர் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா டிசபிளில் இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட் இருக்குது, ரெஃப்ராக்ஷன் இருக்குது. உங்களுக்கு இந்த இதில் எந்த மாதிரி டிஸ்பிளேயில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வரணும் அந்த இதை நீங்கள் மேட்ச் பண்ணி இதை நீங்கள் சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து எது கொடுக்கணும்னா ப்ளூன்னு கொடுக்கலாம். ப்ளூன்னு கொடுத்து ஓகே பண்ணியாச்சுன்னா நம்ம உள்ளே போய் நம்மளுக்கு வால்பேப்பர் கேட்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் இது பண்ணிங்க. அது நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கொடுத்துச்சு. இப்போ வந்து ரோ வாரியாக காலம் வாரியாக வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிற மாதிரி கேட்கும். அது வந்து நீங்கள் எவ்வளோ நம்பர் கொடுக்குங்க, அதுக்கு தகுந்த ரோவாகவும் காலம் வயசாகவும் மாறிக்கிட்ட போய் இது பண்ணிக்கோங்க. அது நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கொடுத்தப்போ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணுமா, இந்த அப்டேட் பற்றி உங்களுக்கு 1 வீக் ஒரு 10 டேஸில் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அந்த அப்டேட் வேணும் அப்படின்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கொடுத்தாச்சுன்னா இது ஆப் டிரைவர், இது தேவையில்லை, இது நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கொடுத்தாச்சுன்னா லாஸ்ட் ஆப்ஷன் கஸ்டமைஸ் மோர் யுவர் ஹேவ் டோன் ஆப்ஷன் ஃபார் கஸ்டமைசேஷன். இது வந்து நீங்கள் 10 கொடுத்துருங்க. 10 கொடுத்தாச்சுன்னா இது வந்து டெவலப் ஆகிரும். இப்போ செட் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் செட் வால்பேப்பர் எதுனாலும் கொடுத்துக்குங்க. இப்போ நார்மலாக இப்படி தான் இருக்கும். விண்டோ இப்படி தான் இருக்கும். இந்த விண்டோவை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இது வந்து பிளாக் கலரில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இது எந்த பொசிஷனில் வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் இங்கே வச்சுக்கலாம், இல்லை இந்த பொசிஷனை நாங்கள் சின்னதாக வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த வேரியண்ட்டை நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு பிக்சர் மூலமாக வச்சுக்கலாம். கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் ஸ்டைலில் போய்ட்டு எனக்கு ப்ளூ வேணும் அப்படின்னா ப்ளூ மாற்றிக்கலாம். அதே ஆப்ஷனில் செட்டிங்ஸில் போய்ட்டு மறுபடியும் அந்த ஸ்டைலில் போட்டிங்கன்னா ரெட் கலர் வேணும் அப்படின்னா ரெட் மாற்றிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. இது நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன சாஃப்ட்வேர்னா டைம் சாஃப்ட்வேர்னால், இந்த டைம் சாஃப்ட்வேரை என்ன டெவலப் பண்ண முடியும், இந்த டைம் வந்து நம்மளுக்கு இந்த டிஜிட்டல் இதில் ஓடிட்டுருக்கு, அந்த டிஜிட்டலில் போய் நம்ம நியூ மாடலாக கொண்டு வரணும் அப்படின்னாலும் அதையும் மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபோன் எந்த வெர்ஷனில் இருக்கோ அந்த வெர்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் அந்த ஃபீச்சரை வச்சுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த இதில் போய்ட்டு இது அப்படியே இருக்கட்டும், அப்படியே மினிமைஸ் பண்ணுங்கள். மினிமைஸ் பண்ணிவிட்டு கூகுள் கோவுக்கு வாங்க. கூகுள் கோவில் வந்து இப்போ ஃபோன்னு டைப் பண்ணுங்கள். மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் வேணால் காண்டாக்ட்
காண்டாக்ட் அடிங்க. அந்த நம்பர் வைஸாக வரும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. நீங்கள் இந்த ஆப்ஷனில் நம்ம வந்து அது ஃபோன்னாவே நம்ம காலிங் பற்றி காண்டாக்ட் பற்றி தான் நம்ம சர்ச் பண்ணுறோம். அந்த சர்ச் பண்ணுறதுனால இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஹோம் பேஜுக்கு லான்ச்சர் நியூ லான்ச்சர் இருக்குல்ல, அந்த லான்ச்சருக்கு போகணும். லான்ச்சருக்கு போயாச்சா, போயிட்டு இந்த ஃபோனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டே ஃபுல் இமேஜ் வேணும் அப்படின்னா ஸ்டே ஃபுல் இமேஜ் அப்படின்னு கொடுத்து, இது நோ மேக் அனிமேஷன் ஃபார் ஃபுல் இமேஜ், அந்த ஃபுல் இமேஜ் கொடுத்தாச்சுன்னா அது பேசிக்காக வந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போகும். அந்த நோட்டிஃபிகேஷன் வேணாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் வந்து நோ மேக் அனிமேஷன் ஃபார் ஃபுல் இமேஜ் அப்படின்னா அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணியாச்சுன்னா இப்போ அந்த இமேஜை நம்ம சூஸ் பண்ணணும். அந்த இமேஜை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் ஃபுல் இமேஜ் அப்படின்னு காமிச்சிங்கன்னா இமேஜை கேட்கும். இப்போ அந்த இமேஜ்னு கொடுத்து டவுன்லோடு பண்ண இமேஜ் ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தீங்கன்னா இப்போ டவுன்லோடு இமேஜ் வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சுன்னா இமேஜ் அங்கே போயிடும். சரி, இமேஜ் எவ்வளோ பெருசு வேணுமோ உங்களுக்கு, அந்த எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம், கிராப் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்பேப்பர் செட் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன் வேணுமோ, என்னென்ன ஆப்ஷன் கொடுக்குதோ குரோம் தகுந்து வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம். மேப்புக்குன்னா மேப்புக்கு தகுந்து வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோருக்கு தகுந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மொபைலில் எவ்வளோ சாஃப்ட்வேர் இருக்கோ அந்த சாஃப்ட்வேர்லாம் இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனில் உள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு மொபைலில் ஏற்கனவே நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஆப்ஷன் ஃபுல்லாக வரும். அந்த சாஃப்ட்வேர் ஃபுல்லாக வரும். இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது ஆட் ஆயிரும். உள்ள ஹோம் புதுசாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லான்ச்சரில் வந்து ஆட் ஆயிரும். மறுபடியும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா மறுபடியும் இப்போ நம்ம அந்த ஷாப்பிங் சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த ஷாப்பிங் சாஃப்ட்வேர் அது ஆட் ஆயிரும். அது ஃபுல்லாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சுன்னா இது லாஸ்ட் வரை வந்து ஸ்க்ரோல் பண்ண போய்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும். இந்த இப்போ பேங்க் குட் இருக்குது பார்த்தீங்களா, பேங்க் குட்டை வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா இது ஓப்பன் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ பெருசாக டிஸ்பிளே வேணுமோ, எவ்வளோ பெருசாக லாங்காக வேணும், ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவு நம்மளுக்கு போதும் அப்படின்னா இந்த அளவு நம்ம வச்சாச்சு. இதை வந்து பேங்க் குட்டுன்னு வந்து ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணியாச்சுன்னா அதே இது வந்து நீங்கள் கூகுள் கோவுக்கு போங்க. கூகுள் போய்ட்டு இமேஜின்னு அடிச்சுட்டு அது வந்து பேங்க் குட்டுன்னு வந்துச்சுன்னா அந்த சாஃப்ட்வேர்லாம் ஃபுல்லாக வந்துடும். அந்த சாஃப்ட்வேரில் அந்த டிஸ்பிளேயில் நம்மளுக்கு லுக்காக தெரியணும் அப்படின்னு சொன்னால் எந்த சாஃப்ட்வேர் இதில் வந்து பேங்க் குட்டு எந்த இது லுக்காக தெரியுதோ அதை இது பண்ணுங்கள். நான் வந்து நார்மலாக இந்த இது வச்சுக்கிறேன், பேங்க் குட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த இதை நான் வந்து டவுன்லோட் பண்ணிடுறேன். டவுன்லோட் பண்ணியாச்சுன்னா மறுபடியும் அந்த ஆப்ஷனுக்கு போங்க. மறுபடியும் அந்த ஆப்ஷனுக்கு போய்ட்டு இப்போ எவ்வளோ லென்த்து நம்ம அது வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்து இதை வந்து நம்ம லென்த்து இது பண்ணணும். எவ்வளோ லென்த் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்து நம்ம இது வந்து இந்த பொசிஷனில் வச்சாத்தான் அந்த நேம் வந்து இதில் நம்ம மென்ஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா இது ஃபுல் இமேஜுக்கு போங்க. இமேஜில் போய்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் போங்க. ப்ளஸ் ஐக்கான் பண்ணி இந்த இது நம்ம கிளிக் பண்ணி மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு நிமிஷம் இதில் ஆட் ஆயிரும். ஓகே, இதில் ஆட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ பேங்க் குட்டுன்னு வந்திருக்கு. இது வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு சொன்னால் இது ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, அந்த இது பழைய இது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் போனீங்கன்னா அதே ஆப்ஷன் தான், ஸ்டே
ஃபுல் இமேஜ், நோ மேக் அனிமேஷன் ஃபார் ஃபுல் இமேஜ். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுங்க. இது செட் ஆகிரும். அடுத்து உங்களுக்கு ஓல்டு ஆப்ஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா மொபைலில், அந்த இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்காது. இப்போ நம்ம என்ன டவுன்லோட் பண்ணி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த தான் உங்களுக்கு டிஸ்பிளே காமிச்சிட்டே இருக்கும். இதை வந்து ஷார்ட்டாகவும் வச்சுக்கலாம், பேங்க்வுட் அப்படின்னு ஷார்ட்டாகவும் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ சாஃப்ட்வேர் வச்சுக்கிங்களோ அதுக்கு தகுந்து நீங்கள் வந்து இமேஜை டவுன்லோட் பண்ணி இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் கிரியேட் பண்ணியாச்சுன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் பார்க்குறதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.